இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்த போர் ஏதோ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடக்கிறது என்பதை தாண்டி இதனது விளைவுகள் என்பது உலகளாவியதாக இருக்கக்கூடும். இதனது தாக்கம் இந்தியாவிலும் உணரப்படும். இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவுக்கு இந்த போர் விரிவடைந்தால் அதனது தாக்கம் இந்தியாவில் இருக்கும். காரணம், இந்தியா 80% மேலே எண்ணெயை, எரிசக்தியை இறக்குமதி தான் செய்கிறது. பெருமளவுக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து எண்ணெய் எரிசக்திக்கு இந்தியா அதை நம்பி இருக்கிறது. இந்த போர் விரிவடையும் பட்சத்தில் ஏற்கனவே சர்வதேச சந்தையில் இதனது தாக்கம் இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலாம். ஏதோ மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த விவகாரமானது நம்ம தினந்தோறும் பெட்ரோல் பங்க்லையும் நமது மளிகை சாமான் லிஸ்டிலையும் கூட எதிரொலிக்கிறதுக்கான ஆபத்து இருக்கிறது. இதனால தான் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்த போர் பதற்றம் தணிய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இது எப்படி இந்தியாவை பாதிக்கப்படும் அப்படின்னா, அந்த ரூட் வழியாக நமக்கு வருகிறது. பெருமளவுக்கு எண்ணெயை நம்ம நம்பியிருக்கின்றோம். இது எப்படி இந்த போர் விரிவடையலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா, நேற்று முன்தினம் இஸ்ரேலுடைய பல நகரங்கள், பல தளங்கள், இராணுவ தளங்கள் ஈரானுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களால், குறிப்பாக 181 பேலிஸ்டிக் மிசைல்ஸாக தாக்கப்பட்டன. இதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வருகிறது. தக்க பதிலடியை ஈரான் மீது கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது. இஸ்ரேலுடைய திட்டம் பல வகைகளில் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஈரானுடைய பொருளாதார கேந்திரங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம். இஸ்ரேலுக்கு என்னெல்லாம் திட்டம் இருக்குது, எப்படியெல்லாம் ஈரான் மீது பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் செய்யலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது, அங்கு இருக்கக்கூடிய வல்லுநர்கள், டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு சொல்வது, ஈரானுடைய பொருளாதார கேந்திரங்கள், எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் குறி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய போர்ட்ஸ், இதை குறி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சமாக ஈரானுடைய அணுசக்தி கூடங்களை இஸ்ரேல் தாக்கலாம். அந்த தாக்குதலை, அணுசக்தி கூடங்கள் மீதான தாக்குதலை தவிர்க்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது. இஸ்ரேல் ஈரானை தாக்கும் பொழுது அதில் அமெரிக்காவும் இணைந்து கொள்றதுக்கான முயற்சியை செய்கிறது. ஈரானுடைய எரிசக்தி கூடங்கள், ஆயில் வெல்ஸ் தாக்கப்பட்டால் அதனது பாதிப்பு சர்வதேச சந்தையில் இருந்து, எண்ணெய் சந்தையில் இருந்து அதனது பாதிப்பு இந்தியாவுக்கு பெருமளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் அனைவரும் பாதிக்கப்படுறதுக்கான சூழல் இருக்கிறது. இது பற்றி கருத்து சொல்வதற்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், சர்வதேச விவகாரங்களை நன்கறிந்த திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஆர்.கே., இஸ்ரேல் எப்படி இதை பதிலடியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஈரானுக்கான இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி இருக்கும் என்று தெரிகிறது. என்ன வகைகளில் இஸ்ரேல் தாக்கலாம், தாக்கினா அதனது பொருளாதார தாக்கம் இந்தியாவில், நமக்கெல்லாம் சென்னை வரைக்கும், தமிழ்நாட்டுடைய இதர பகுதிகளில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடும்? நிச்சயமாக நீங்க சொன்ன அத்தனை கருத்துகளும் நான் உடன்படுகிறேன். முக்கியமாக எண்ணெய் வர்த்தகம், அது இம்மீடியட்டாக, அதாவது ஈரான் குரூடு நம்மளுடைய சில ரிஃபைனரிகளில் அதை சுத்திகரித்து பெட்ரோலாகவும், டீசலாகவும், கெரசினாகவும் நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். அது இம்மீடியட்டாக நின்றுவிடும். இது ஒண்ணு. அதனால அப்கோர்ஸ் பெட்ரோல் பிரைசஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே அதிகரிக்கப்படும். அதனால நமக்கு டைரக்டாக ஒரு பாதிப்பு இருக்கும். இனி அடுத்ததாக இஸ்ரேல் நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதிகமாக சொல்ல போகிறேன். ஈரானுடைய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அது செய்தால் நிச்சயமாக இந்த போர் என்பது இங்க நிக்காதுன்னு நான் கருதுறேன். அதுக்கு ஈரான் நிச்சயமாக ஒரு பதில் தாக்குதல் நடத்தும். அது எந்த அளவுக்கு இருக்கும், நியூக்ளியர் வார்ஹெட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நான் யூகத்துக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது இப்போதைக்கு. ஏனென்றால் இது ஈரானாலும் சரி, இஸ்ரேலானாலும் சரி, ரெண்டுமே ஒரு ரூல்ஸ் ஆஃப் த கேமுக்குள்ளால விளையாடுற நாடுகள் கிடையாது. இப்ப ஈரான் எடுத்தீங்கன்னா அந்த ஹூத்திஸ் ஆனாலும் சரி, ஹமாஸ் ஆனாலும் சரி, ஹெஸ்புல்லா ஆனாலும் சரி, இதெல்லாம் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸாக வைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. அப்ப அவர்களிடம் நீங்க இன்டர்நேஷனல் லாஸ் ஆஃப் தி வார் எல்லாம் நீங்க ஜெனீவா ப்ராக்ஸிஸ் மோதும்போது நீங்க சொல்றது சரி. ஈரானும் இஸ்ரேலும் நேரடியா இன்னைக்கு மோதிக்கொள்ற சூழல் இருக்கிறாங்க. நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கும்போது அவங்க ப்ரொபோஷனாலிட்டி, அதாவது ஒரு அடி கொடுத்தா 2 அடி கொடுக்கலாம், கொலை பண்ண முடியாது இல்லையா? அந்த ப்ரொபோஷனாலிட்டி அப்படிங்கிறது இன்டர்நேஷனலாக முக்கியம். இஸ்ரேல், ஈரான் ரெண்டுமே அதை கடைபிடிக்க கட்டுப்பட்ட நாடுகள் இல்லையா? ஆனா நாம தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், காசாவிலும் சரி, லெபனான்லனாலும் சரி, எல்லை மீறின இந்த தாக்குதல் லெபனான் நடத்தும் போதும் சரி, நிச்சயமாக ஒரு இன்டர்நேஷனல் லாஸ்க்கும் அடிபடையும் இல்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதே
ஈரானும் செய்து கொண்டிருக்கிறது. ஈரான் வந்து இந்த ஒரு சாவரன் நேஷனை தாக்குது, இஸ்ரேல் என்ற ஒரு சாவரன் நேஷனை தாக்குது. அது எதனால தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கூறுவது லெபனானை நீங்க தாக்குனீங்க, அதாவது அங்க இருக்கின்ற ஹெஸ்போலாவை தாக்குனீங்க. அதாவது இப்போ ஏதோ இந்தியா வந்து பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குற மாதிரி கிடையாது. அது நீங்க ஒரு மூணாவது ஒரு ஃபோர்ஸ் தாக்குனீங்க, அதனால வந்து நான் உங்களை தாக்குவேன்னு சொல்றதுல வந்து அது எந்த அளவுக்கு யுக்திக்கு இது சரி வரும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட அதான் சொல்றேன், இவங்க வந்து இன்டர்நேஷனல் லாஸ் ஆஃப் த வாருக்கு எதிராக பயணிக்கின்ற 2 நாடுகள். அப்ப எங்கெல்லாம் இந்த இரகுலர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து எங்கெல்லாம் நடக்கும் என்று நாம் கணித்து கூட பார்க்க முடியாத ஒரு அளவில் நாம் போய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஈரானுடைய பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுடைய போருக்கு அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிவிட்டார்கள். அதாவது ஒரு டிஸ்போசல் கமாண்டாக வைத்துக் கொண்டு பல இடங்களில் ஏவுகணைகள் வந்து ஒரு இடத்தில் கிடையாது, ஏவுகணைகள் கணக்கான இடத்தில் வந்து அவர்கள் வந்து பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.